சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் காத்திருக்கின்ற பகுதி ஐஐடி கரியர் டே 2025 என்ற நிகழ்வு இலங்கையின் முதல் தர தகவல் தொழில்நுட்ப மற்றும் வணிக உயர்கல்வியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமான இன்ஃபர்மேட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தினால் சமீபத்தில் BMICHல் நடாத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 2000க்கும் மேற்பட்ட திறமைமிக்க மாணவர்கள் கலந்து கொண்டதோடு 100க்கும் மேற்பட்ட இலங்கையின் முன்னணி நிறுவனங்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறது. அதே போல இந்த நிகழ்வினுடைய முக்கிய நோக்கமாக இருப்பது இந்த தொழில் தகமையோடு அல்லது தொழில்நுட்பத்தோடு சிறந்த அறிவோடு இந்த வேலைக்கு மாணவர்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அல்லது வேலையாட்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இலங்கையின் முன்னணி நிறுவனங்களோடு ஐஐடி மாணவர்களை இணைப்பது. அதை தாண்டி 35 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே இலங்கையிலே சிறந்த விகிதாசாரத்துடன் வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிறுவனமாக இந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய மூலதான நோக்கமாகவும் இந்த நோக்கம்தான் இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி திருமண காணொலியோடு இணைந்திருக்கலாம். இவ்வருடத்தின் மிக உற்சாகமான தொழில் வழங்கும் ஐஐடியின் தொழில் தினம் 2025க்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நாள் ஐஐடி கல்வி நிறுவனத்தின் மிக முக்கியமான நாளாக அமைகின்றது. ஐடி மற்றும் வணிகத்துறையில் மாணவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தொழில் தினம் 2025ஆக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இவ்வாண்டின் மிக உற்சாகமான மற்றும் தொழில்களை வரையறுக்கும் நிகழ்வொன்றிற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று ஐஐடி நிறுவனத்தின் 2025ஆம் வருடத்துக்குரிய தொழில் தின நாளாகும். இம்முன்னோடி நிகழ்வில் மாணவர்கள் சிறந்த தொழில்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஐஐடி இலங்கை இளைஞர்களின் கல்வி தேவைகளுடன் வளர்ந்த ஒரு நிறுவனமாகும். மேலும் இந்நிறுவனமானது 35 வருட காலமாக கல்வித்துறையில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் தொழில்துறையில் ஆர்வமுள்ளவர்களை தொழில்களில் அமர்த்தியுள்ளது. மேலும் இந்நிறுவனத்தின் பட்டதாரிகள் இலங்கையின் ஐடி மற்றும் வணிகத்துறையை முன்னோக்கி கொண்டு செல்ல பெருமையுடன் உதவுகின்றார்கள். இன்றைய நாள் ஐஐடியின் தொழில் தினமாகும். இந்த நாளில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 100க்கு அதிகமான நிறுவனங்கள் தொழில் வழங்க உள்ளது. இந்த நாளில் மாணவர்களுக்காக இருக்கட்டும், தொழில் வழங்குனர்களுக்காக இருக்கட்டும், தொழில்துறையில் ஒரு புதிய ஆரம்பத்தையும் தொழில்முறை உறவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஐஐடி தொழில் தினத்தின் தொழில் வழங்குனர்கள் ஏராளமாக இந்த இடத்துல இருக்காங்க. அதில் ஒரு தொழில் வழங்குனரை தான் நாங்கள் இப்போ மீட் பண்ண போகிறோம். என்னோட யனுஜா இணைந்திருக்காங்க. வணக்கம் யனுஜா. வணக்கம் யனுஜா, உங்களுடைய தொழில் நிறுவனம் எத்தனை வருட காலமாக இந்த தொழில் தினத்தோடு இணைஞ்சிருக்கு? எங்களோட நிறுவனம் வந்து அதாவது மோர் தேன் 10 வருஷம், அதாவது 10 வருடங்களுக்கு அதிக காலமாக ஐஐடியோடு சேர்ந்து இந்த கரியர் ஃபேருக்கு வந்து கொண்டிருக்காங்க. சரி, இந்த நிறுவனம் உங்களுடைய நிறுவனம் தொடர்பாகவும் உங்களை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனது பேர் யனுஜா. நான் வந்து அப்ளோவாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்னாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ளோவா வந்து சொல்லப்போனால் வந்து ஜெனிட் மொபைல்ஸுக்கு கீழே வந்து அதாவது அதுக்கு கீழே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் எமது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஐஐடி நிறுவனத்தின் மாணவர்கள் உங்கள் நிறுவனத்தில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க? நாங்கள் வந்து இந்த ஐஐடி ஃபேருக்கு ஒவ்வொரு வருடமும் வருவதற்கான முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால், இங்கேருந்து வருகின்ற மாணவர்கள் எங்களை கம்பெனிக்கு வளர்ச்சியில் பெரிய உதவிக்கு பெரிய ரீசனாக இருக்காங்க. என்னென்னு சொல்ல போனால் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற சிலபஸ், அவங்களோட கரிக்குலம் அண்ட் அவங்களோட ஒர்க்கில் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிறதோட அவங்க வந்து அவங்களோட எஃபர்ட்ஸும் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது.
ஸோ அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து ஐஐடி கேரியர் ஃபேருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வருவோம். இன்று மிக முக்கியமான ஒரு நாள், ஐஐடி நிறுவனத்தின் தொழில்துறை தினமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகின்றது. இந்த தினத்தில் மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். ஐஐடியின் வணிக பிரிவின் தலைவர் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜூட் ஆஸ்டன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பொதுவாக இந்த உயர்கல்வியின் முக்கியத்துவம் எதுவாக இருக்குது, ஏன் நாங்கள் உயர்கல்விக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஐஐடி நிறுவனம் எவ்வாறு அந்த முக்கியத்துவத்தை வழங்குது? உயர்கல்வி என்று சொல்லும் பொழுது ஆட்கள் பொதுவாக நினைக்கிறது வந்து இன்றைக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு 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 குவாலிஃபிகேஷனை பெற்றுக்கொண்டு நான் வெளியிலே வாரேன், அதைத்தான் உயர்கல்வி இந்த நோக்கமாக இன்றைக்கு அநேக பேர் நினைக்கிறார்கள். எங்களுடைய கருத்துப்படி உயர்கல்வி என்பது ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை பெற்று ஒரு பரீட்சையில் சித்தி பெற்று வெளியே வருவது மாத்திரமல்ல, அந்த உயர்கல்வியை பெற்றுக்கொண்டு வருகிறவர்கள் சமகால உலகத்துக்கு மிகவும் வெற்றிகரமான ஒரு ஒரு ஒருவராக அவர்கள் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்காலத்திலே இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு உலகம் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு கூட போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே வரவிருக்கின்ற மாற்றங்களையும் சந்திப்பதற்கு அவர்கள் தயாரானவர்களாக வர வேண்டும். ஆகவே நாங்கள் உயர்கல்வியை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருவரை ஒரு ஒரு எந்த பல்வேறு பின்னணியிலிருந்து வருகிறார்கள் உயர்கல்விக்கு மக்கள், மாணவர்கள் வருகிறார்கள். அவர்களை நாங்கள் எங்களுடைய ஐஐடி நிறுவனத்துக்கு கூடாக இந்த விதமான ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு சமகால உலகத்திலே ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய திறமை உள்ளவர்களாக மாற்றம் உண்டாக்குவது தான் உயர்கல்வியுடைய நோக்கம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக சார், இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, நாங்கள் காலங்காலமாக அந்த மதிப்பெண்ணை ஒட்டியதாக பரீட்சையில் சித்தி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மத்தியிலையும் இருக்குது, மாணவர்கள் மத்தியிலும் இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பரீட்சையில் சித்தி அடையாட்டியும் பரவாயில்லையா சார்? இல்லை, கட்டாயம் பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும். இப்போ எங்களுடைய மாணவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய பரீட்சையிலும் அவர்கள் செய்கின்ற இந்த ப்ரொஜெக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், ஆராய்ச்சிகள் என்று சொல்லுவார்கள், அது கம்ப்யூட்டர் துறையாக இருக்கலாம், வணிகத்துறையாக இருக்கலாம். நான் 2 துறைகளிலும் நான் விரிவுரை ஆற்றுவது உண்டு. அந்த எந்த துறையாக இருக்கலாம், அதில் எங்களுடைய மாணவர்கள் பரீட்சைகளிலும் திறமாக செய்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிற விஷயம், அதுக்கு தேவையான நன்றாக அவர்கள் படிப்பதற்கு தேவையான வழிமுறைகளையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உதாரணமாக வெறுமனே பாடமாக்கி கொண்டு பரீட்சைகளை பாஸ் பண்ணாமல் அவர்கள் படிக்கிற காரியங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு வேண்டிய வழிமுறைகளை நாங்கள் கைக்கொள்கிறோம். அதுக்கென்று மேலே சொல்லப்போனால் எங்களுடைய நிறுவனத்திலே இப்படியாக எவ்வாறு மாணவர்கள் உள்வாங்குகிற விதத்திலே விரிவுரைகளை ஆற்றுவது, அவர்களுக்கு நாங்கள் நவீன கருவிகளை பாவித்து எப்படியாக அவர்கள் உண்மையிலே அந்த சப்ஜெக்டை விளங்கி கொண்டு அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு தேவையான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் இங்கே எங்களுடைய லெக்சரர்ஸுக்கு கூட நாங்கள் பயிற்றுவிக்கின்றோம். அதுக்கென்று நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு லெக்சரர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்னு கூட நாங்கள் நடத்துகின்றோம். ஆகவே நாங்கள் பரீட்சையில் வெற்றி பெறுவதை நாங்கள் அற்பமாக நினைக்கவில்லை. அதுக்கு வேண்டிய எல்லாவித காரியங்களையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். அதே நேரத்திலே மாணவர்கள் படிக்கிற விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம். தமிழில் சொல்லுவார்கள், ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவார்கள். இப்போ அதே விதமாக இவர்கள் வெறுமனே புத்தகத்திலே படித்து கொண்டு வெளியிலே போவதை விட அவர்கள் அந்த படித்தவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதை நடைமுறையில் எப்படி உலகத்திலே யோசனைப்படுத்தலாம், தங்களுடைய வேலையிலே அவற்றை பாவித்து எப்படி மாற்றங்களை உண்டாக்கலாம், இப்படியாகத்தான் நாங்கள் மக்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். தற்போது ஐஐடி கல்வி நிறுவனத்தின் மாணவி ஒருத்தவங்க எங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம் இன்றைய நாள் தொடர்பாகவும் அவங்க தொடர்பாகவும். உங்களுடைய பேர் என்னம்மா? அம்ரிதா. அம்ரிதா, சொல்லுங்க, இன்னைக்கு இந்த தொழில் தினம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அனுபவம் எப்படி இருக்கு? இங்கே வந்து இன்னைக்கு ஐஐடி கரியர் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ் ஐஐடி நம்மளுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஐஐடியில் தான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து செகண்ட் செமஸ்டர் செய்கிறேன்.
நிறைய கோஜென் WSO2 சிஸ்கோ லேப்ஸ் நிறைய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஐஐடி நமக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் ஐஐடிக்கு அண்ட் தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரே டைமில் நிறைய நல்ல கம்பெனி நம்ம இன்டர்வியூ பண்ணுறாங்க. நான் வந்து பிஏவும் பிஎம்க்கு அப்ளை பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நான் ஐஐடிக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தற்போது எங்களோடு இணைந்திருக்கின்ற ஐஐடி நிறுவனத்தின் கல்வி தர மேம்பாட்டு முகாமையாளர் திருமதி லட்சுமி விவேகானந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலாவதாக நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதுவாகத்தான் இருக்குது. இன்றைய தொழில் தினத்தின் முக்கியத்துவம், ஐஐடி நிறுவனத்தின் தொழில் தினத்தின் முக்கியத்துவம் எதுவாக இருக்குது? அதே போல் மாணவர்களையும் நிறுவனங்களையும் ஒன்றிணைப்பதன் நோக்கம் எதுவாக இருக்குது? இலங்கையின் கணினி மற்றும் முகாமைத்துவ பட்டப்படிப்பின் முன்னணி நிறுவனமாக திகழும் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் தொழில் தினத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இன்று 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை நிறைவு செய்த மாணவர்கள் அவர்களுடைய முதல் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவுதான் படிப்பிச்சாலும் எட்டு சுரக்காய் கரைக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க தானே, அவர்கள் முதல் வேலை, அவர்களுக்கு கிடைக்கிற வேலை வந்து நல்ல வேலையாக இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. 35 வருஷமாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய மாணவர்கள் வேலை இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அப்போ எங்களுக்கு தொழில் நிறுவனத்தின் எம்ப்ளாயர்னு ரிக்குவயர்மெண்ட்ஸ் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்றதை நாங்கள் அறிந்து அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய மாணவர்களை ப்ரிப்பேர் பண்ணி இந்த தொழில் தினத்தில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுகிறோம். மோஸ்ட் இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் படிப்பு மட்டும் இல்லை, அவர்கள் வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் மீதி இருக்கிற எம்ப்ளாயர்ஸோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்க வேணும். அவர்கள் ஒரு குரூப்பில் வேலை செய்யணும், டீம் ஒர்க் அவர்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்க வேணும். தேவையான இடத்துல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் வேலை செய்ய வேணும். டைமுக்கு வேலைக்கு போகணும், கஷ்டப்பட்ட வேலை செய்ய வேணும். டெக்னாலஜி எந்த நேரமும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக வர டெக்னாலஜி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அப்போ நாங்கள் எம்ப்ளாயருக்கு என்னென்ன வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குன்னு நாங்கள் தெரிந்து கொண்டு அதை எங்களோட மாணவர்களுக்கு கற்கை நெறிக்குள்ளே போட்டி இருக்கிறோம், ரைட்? அதை அதில் பாவிச்சு கொள்வதற்கு ஒரு வேலைக்கு போய் அந்த இடத்துல அதை உபயோகித்து அதன் மூலமாக அவர்கள் அதை பாவித்து எப்படியாவே யூஸ் பண்ணி அதன் மூலமாக அவை திறமையை வெளிக்கொண்டு வரார்கள். மோஸ்ட்லி இன்றைக்கி வேலை எடுக்கிற ஆக்கள் 3rd இயரில் வேலை எடுக்கணும், ஃபைனல் இயருக்கு வரைக்கல வேலையும் செய்து கொண்டு படித்து தான் மோஸ்ட்லி முடிக்கிறோம். என்னடா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் எப்போவுமே எம்ப்ளாயருக்கு வெளியில் விடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காகத்தான் இந்த தொழில் தினம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஐஐடி நிறுவனத்தின் 2025ஆம் வருடத்துக்குரிய தொழில் தின நாளானது ஒரு நிகழ்வை விட முக்கியமானதாகும். ஏனெனில் இது எதிர்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. இங்கு 2000க்கு மேலான மாணவர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட சிறந்த நிறுவனங்கள் தொழில் வாய்ப்பு வழங்க உள்ளனர். இன்று பங்கு பற்றும் அதிகளவான மாணவர்களுக்கும் மேலும் வருகை தந்திருக்கும் இலங்கை தொழில் வழங்குநர்களுக்கும் இன்றைய தினமானது உலக தொழில்நுட்பத்துறையின் புதியதொரு ஆரம்பத்தையும் மற்றும் தொழில்முறை உறவுகளையும் தொடக்க உள்ளது. இலங்கையின் தொழில்துறை சூழல் தொடர்ந்து வளர்ச்சியடைகின்றது. மேலும் அதன் தேவைகளும் நாளுக்கு நாள் மாறி வருகின்றன. 1990ஆம் ஆண்டிலிருந்து ஐஐடி தொழில்துறையின் மாற்றங்களை முன்கூட்டியே உணர்ந்து தங்கள் மாணவர்கள் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சிறந்து செயற்படக்கூடிய விதத்திலான சிறந்த உயர்கல்வியை வழங்கி வருகின்றது.
ஐஐடி மூலம் நீங்கள் ஒரு சிறந்த கல்வி வழங்குனரை மட்டும் பெறுவதில்லை, உங்கள் இலக்கை அடைய உதவக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பையும் பெறுகின்றீர்கள். தேர்ச்சி பெற்ற நிபுணர்கள் மற்றும் நடைமுறை அறிவுடன் கடந்த 3 தசாப்த காலமாக ஐஐடி இலங்கையின் ஐடி துறை மற்றும் வணிகத்துறையில் சிறந்து விளங்குகின்றது. இணைந்திருந்தோம் நேர்களே. ஐஐடி கரியர் டே 2025 நிகழ்ச்சி தொடர்பான காணொலியோடு தொடர்ச்சியாக மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரியரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேர்களே.